பிரயாசப்பட்டாங்க. அதெல்லாம் நம்ம குரூப்ல போடுறப்போ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததுனால வருத்தம். நானுமே அதை ரொம்ப இனிஷியேட் பண்ணல. சரி எப்படியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் இனிஷியேட் பண்ணல. அது என்னுடைய ஃபால்ட் தான். பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த முயற்சியினாலே இப்போ 50 பேருக்கு மேல வந்தா லைவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. எவ்வளவு வந்துருக்குது? 51 தான் பிரதர். பிரதர் ஆறு 51. ஆமா 51 சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொடுத்திருக்கிறார். வருகிற நாட்களில் திரளான ஜனங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் தேவன் நம்மை மாற்றுவார். கருவை கூட சொல்லிப்போம். சர்வ வல்லமை தேவனாகி சேருகிறார். இது 8வது மாதத்துடைய முதலாவது உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனைக்காக நன்றியோடு தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தத்திற்காக நன்றியப்பா. இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதமும் வாக்கு தத்தத்தில் இருக்கிறதான வழிநடத்தல்களும் எங்களுக்கு உண்டாக கர்த்தர் கிருபை தருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி தர்ப்பணிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு அறிவிப்புல ஒரு சின்ன காரியம் சொல்ல மறந்தேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு சாயந்தரம் ராவுத்தப்பட்டி கிராம ஊழியத்துக்கு போறதா இருக்கிறோம். ரொம்ப நிறைய தடைகள் மத்தியில அப்படியே பிரேக் ஆகி அது அப்படியே ரொம்ப மாதங்கள் நின்றுச்சு. சரீர பலவீனங்கள், பல காரியங்கள். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால மறுபடியும் இன்றையில இருந்து எந்த தொய்வும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் இந்த ராவுத்தப்பட்டி கிராமத்துல ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள தீர்மானம் எடுத்திருக்கிறோம். கர்த்தர் எடுத்த தீர்மானத்துல தேவன் பலனை தருவதற்காக சொல்லிட்டு கொள்ளுங்க. ஆண்டவர் சித்தமானால் நமக்கு ஒரு கிளை சபையாவே மாறுவதற்கு தேவன் தயவு பாராட்டுவார். அல்லேலூயா. அந்த கோயில்பட்டி பகுதியில் இருக்கிற ராவுத்தப்பட்டி கிராமத்தை தேவன் நமக்கு ஒரு கிளை சபையாவே தருவதற்கு தேவன் தயவு பாராட்டுவார். தேவன் நாம மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான உண்மையான ஒரு சந்தோஷமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, எல்லாரும் எடுத்து வாசிப்போம். லேவியராகம புத்தகம். எல்லாரும் பைபிள் புரட்டுங்க. லேவியராகம புத்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனம். சத்தமா வாசிங்க. லேவியராகம புத்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஆமென். உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கரங்களை தட்டி ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னில் எப்படி இருப்பேன்? கண்ணோக்கமாய் இருப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. எல்லாம் நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த லேவியராகமம் 26:9 இருக்கிற வசனத்தை தரும் பொழுது உண்மையே நான் சொல்றேன், ரொம்ப 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 மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த அதிகாரத்துல இருந்து ஆண்டவர் நிறைய சந்தோஷங்களை வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த லேவியராகமம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எதனுடைய அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த லேவியராகமம் 26:1 இருந்து 13 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உபாகம புத்தகத்திலே இதே மாதிரி இருக்கும். அதே போலதான் லேவியராகம புத்தகத்திலேயும் 26வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம். 1வது வசனம் பாருங்க. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திர கல்லை நமஸ்கரியாமல் இருக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆரம்பிப்பார். என் ஓய்வு நாட்களை அனுசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அதனாலதான் சொல்றது சர்ச்சை காரியங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? எப்படி இருக்கணும்? சர்ச்சை காரியங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இந்த ரூம், இந்த சபையுடைய இந்த பிளேஸ் மட்டும் தான் சர்ச் அப்படி நினைக்கிறாங்க. மொத்த வளாகமுமே தேவனுக்கான ஒரு பரிசுத்த ஸ்தலம். தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா உலாவுவார். அப்போ அவர் ஒரு கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதத்தை தரும் பொழுது முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீ ஓய்வு நாட்களை ஆசரித்து, அதனால சண்டே ஆராதனைய தயவு செஞ்சு சொல்றேன், யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஆராதனை அல்லது ஓய்வு நாள் ஒவ்வொருவருமா பேசணும். நீங்க இதை தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணுங்க. எந்த காரியத்துக்காகவும் இந்த ஓய்வு நாள் ஆராதனை, இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையை அசட்டை செய்யாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதத்துல நமக்கு இருக்கிறதான இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாகிய இந்த 9வது வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அடிப்படையில் சொல்கிற காரியம் என்ன? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. அல்லேலூயா.
சோ இப்படி ஒரு காரியங்களா ஆண்டவர் சொல்லிட்டு வருவார். இந்த 1 இருந்து 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதலுடைய பலன். அப்புறம் 14 நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ்ப்படியாமையினுடைய சில தண்டனைகள் அல்லது சாபங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 14 இருந்து 39 வரைக்கும். சரியா? 14 இருந்து 39 வாசிங்க அப்படின்னா, உங்கள் தப்பிதங்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடி போவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கீழ்ப்படியாமையினுடைய தண்டனைகள் அப்படின்னு. சரியா? அப்ப 1 இருந்து இந்த 13 வரைக்கும் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். யாருக்கு அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு அப்படின்னா யார் கீழ்ப்படிகிறார்களோ அவர்களுக்கு. ஏன்னா கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தவன பரிசுத்த ஆவியானவர். கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் இந்த அதிகாரத்துடைய தலைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம். கீழ்ப்படியாதவர்களை ஆண்டவர் எந்த விதத்திலையும் ஆசீர்வதிக்கவே முடியாது. இப்ப இந்த ஒரு வார்த்தை ரிப்பீட்டா வருது. நான் அந்த வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். கீழ்ப்படியாமையினுடைய தண்டனைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு வார்த்தையை ஆண்டவர் ரிப்பீட்டா அப்படியே கொண்டு வந்துட்டே இருப்பார். நீங்க வாசிங்க அதே 26 அதிகாரத்தினுடைய 18வது வசனம். இவ்விதமாய் இந்த கீழ்ப்படியாமையோட தண்டனை. சரியா? இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாது இருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாய் உங்களை தண்டித்து. எத்தனைமா? ஏழத்தனையா. இதோட விட்டாருன்னு பாத்தீங்களா, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் கீழ்ப்படியாமை. நீங்க தாய் தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படியாத தாய் தகப்பனுக்கு கோபம் வருமோ எரிச்சல் வருமோ அதெல்லாம் காட்டிலும் பல மடங்கு தேவனுக்கு என்ன வரும்? கோபம் எரிச்சல் வரும். இப்ப இத நீங்க பாத்தீங்களா 18வது வசனத்துல பாவங்களை நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாய் சொல்லுங்க சத்தமா ஏழத்தனையாய் ஆமா ஏழத்தனையாய் உங்களை தண்டித்து. இப்ப 21 வாசிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் நீங்கள் எனக்கு செவி எல்லாம் நல்லா கவனிங்க. சரியா? பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா என் பைபிள் வேற இருக்கு. என்ன பேஜ் நம்பர்? 162. சரியா? பழைய ஏற்பாடு எல்லாம் கவனிங்க. வாசி 21 வாசிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் இன்னும் ஏழத்தனை வாதை. அப்ப என்னது? 7 into 7. 7 மடங்கு இன்னும் 7. 7 into 2 கிடையாது. புரியுதா? 7 அவரை ஆண்டவரே என்னுடைய சகோதரரை விரோதமா பண்றான்பா, என்ன பண்ணணும்னா நீ 7 எழுதுவது மாதிரி அப்படின்பா. 70 into 7 கிடையாது. 7 into 7 into 7 into 7 into அப்படி 70. சரியா? அதனால இத சொல்ற பாருங்க, இந்த 19ல 18ல பின்னும் ஏழத்தனை அப்படின்றார். இப்போ 21ல இன்னும் ஏழத்தனை அப்படின்றார். இப்போ அடுத்து நீங்க பாருங்க 24 வாசிங்க. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து. சரி 23 24 வாசிங்க. நான் செய்யும் தண்டனையினால் அவர் தண்டனை கொடுத்துட்டு இருக்கார். தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் இதயத்தை கடினமாகி எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக மறுபடியும் ஏழத்தனை. எத்தனை? மறுபடியும் ஏழத்தனை. இதோட முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்களா? இல்ல. வாசிங்க 28. நானும் உக்கிரத்தோட உங்களுக்கு 27 வாசிங்க. இன்னும் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உனக்கு விரோதமா வருவேன் அப்படின்னு சொல்லி நானும் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாக தண்டிப்பேன். பாருங்களேன் 7 into 7 into 7 into 7. ஆனா கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம் நீங்க நினைப்பதை காட்டிலும் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். ஆனா கீழ்ப்படியாமையுடைய தண்டனை பாத்தீங்கன்னா அது பல மடங்கு 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 அது கூடிக்கிட்டே போகும். அதனாலதான் சொல்றது, தயவு செஞ்சு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தைகளுக்கு பயப்படணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்ல நினைக்கிறீங்களா? ஒரு பிசாசு ஆண்டவர் துரத்தி இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? வெறுமையா இருக்கும். அப்போ அது வெறுமையா இருக்க விடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளினால வசனங்களினால நிரப்பிக்கொண்டே இருக்கணும். அப்படி நிரப்பாம இருந்தோம் அப்படின்னா இந்த பிசாசு அது இளைப்பாறுதல் இல்லாம வனாந்தரத்தை சுற்றி திரிந்து தான் விட்டு வந்த இடம் எப்படி இருக்கிறது பார்க்க வந்து அது வெறுமையா ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு
7 தன்னை காட்டிலும் 7 பொல்லாத பிசாசுகள். பிசாசு விட்டு வைக்கிறீங்களா? தான் மட்டும் இல்ல, தன்னை காட்டிலும் 7. அதனாலதான் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க, கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம் நீங்க நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான காரியம். ஆனா கீழ்ப்படியாமல் தண்டனை அதை காட்டிலும் 1000 மடங்கு. சரியா? இதே அதிகாரத்துல நீங்க வாசிங்க, 41 வாசிங்க. எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்த. அதனாலதான் கர்த்தர் மாறாதவர் நினைக்காதீங்க, அவர் மாறுபாடு உள்ளவர். சரியா? நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்தில் கிடைத்த தண்டனையும் நியாயம் என்று ஒத்துக்கொண்டாள். ஏன்னா தண்டனைய நியாயம், ஆண்டவர் என்ன தண்டிச்சது நியாயம்தான். ஆண்டவர் நான் செஞ்ச தப்பி நிமித்தமா என்ன தண்டிச்சது நியாயம்தான் அப்படின்னு சொல்லி நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் 42 வாசிங்க. நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோட பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோட பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ள, இந்த லேவியராகமம் 26 அதிகாரத்துக்குள்ள கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாமையுடைய 7 மடங்கு தண்டனையை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இதுல இருந்து ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. இது ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படின்னா நல்லா புரிச்சு கொள்ளுங்க, நம்மளை இடது வடது சாயாதபடிக்கு வழி இதுவே அப்படின்னு சொல்லி பின்னால இருந்து ஒரு சத்தத்தை ஆண்டவர் கொடிக்க பண்ணிக்கிட்டே இருப்பார். என் மேல கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படின்றத எப்படி மாஸ்டர், எப்படி பிரதர் நான் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் நீங்க செய்யற காரியத்தை குறிச்சு உங்களை திரும்ப 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 பேசிக்கொண்டே இருப்பார். அது நல்ல விஷயமா இருந்தாலும் தேவன் அப்ரிஷியேட் பண்ணுவார், கெட்ட விஷயமா இருந்தாலும் தேவன் காண்பித்துக் கொண்டே இருப்பார். இப்போ தாவீது மேல தேவன் கண்ணோக்கமா இருக்கிறார். தாவீது நினைக்கிறாரு, நான் பெரிய ராஜா, என்னை யாரு கேட்க முடியும், நான் 4 செவத்துக்குள்ள செஞ்ச தவறு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஆனா தாவீது மேல ஒரு கண் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நாத்தான்வேல் மூலமா தேவன் காண்பித்து கொடுக்கிறார். நாத்தான்வேலை தேவன் அனுப்புறார். நீரே அந்த கொலை பாதகர் அப்படின்னு தாவீதுக்கு ஒண்ணுமே ஓடல. அப்ப தாவீதுக்கு புரிஞ்சிருச்சு, நான் செஞ்ச காரியம் எதுவுமே மறைபொருளா இருக்கவில்லை. அப்போ நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் எதை கொண்டு வருவார்? நியாயத்திலே கொண்டு வருவார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை உணர்த்திட்டே இருக்கிறார். ஒரு ஸ்டீல் ஜெபத்தை உங்களை உணர்த்துறாரா அல்லது உங்களுடைய காரியத்தை தேவன் அப்ரிஷியேட் பண்றாரா? நீங்க புரிஞ்சுக்கணும், என் காரியங்கள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது, நான் மறைவா இருக்கவில்லை. இது நல்லது. நீங்க கடிந்து கொள்ளப்பட்டாலும் நல்லது, நீங்க அப்ரிஷியேட் பண்ணப்பட்டாலும் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா சுத்தவானா இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உங்களை கண்ணோக்கமா இருப்பேன், நீங்க தப்பி போக முடியாது. எந்த காரியத்திலையும் நீங்க என்ன பண்ண முடியாது, தப்பி போக முடியாது. ஆசீர்வாதமா சாபமா? சொல்லுங்க சத்தமா, இது ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம் சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா. சிலர்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்? என் காரியம் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக தெரியுது, நான் கண்டிக்கப்படுறேன் அப்படின்னா அப்படியா? ஆண்டவர் கண்டிக்கிறார் அப்படின்னா நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா வசனம் சொல்லும், எவன் அவர் சிச்சிக்கிறாரோ அவர் மீது அன்பு கூறுகிறார். யார ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார், எப்பா நீ பண்றது தப்பப்பா, எப்பா நீ பண்றது பாவப்பா, எப்பா நீ நினைக்கிற 4 செவத்துக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியாது. நீ காலையில சுத்திகரிப்பு செவத்துல பேசுறது மாதிரி எல்லாம் வெளியாகப்படாத மறைபொருள் இல்ல, அறியப்படாத ரகசியம் இல்ல அப்படின்ற மாதிரி நான் அவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறது உனக்கு ஆசீர்வாதம்ப்பா. பிசாசோட கொலை கொண்டு போகாதபடிக்கு உன் மேல நான் கண்ணோக்கமா இருக்கிறேன், நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை நீ புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவதான ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் இந்த மாதத்துல நீ தப்பி போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்ற காரியம், நான் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன், ஏன்னா நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன், ஏன்னா நீ எனக்கு பிரியமானவர், ஏன்னா ஆத்துமாக்கள் என்னுடையது,
நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், நான் உனக்காக என்னுடைய சொந்த ரத்தத்தை விளைக்கலமா சிந்திருக்கிறேன். அதனால நீ இப்போ என் கண்களுக்கு முன்பதா இருப்பது நீ ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அப்படின்ற. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என் ஆத்துமா மேல ஒரு கரிசனை வச்சிருப்பார். இப்ப ஆண்டவர் சொல்றது நான் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசிங்களேன். யாத்திராகம புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகம புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். நீங்க மைக்ல சத்தமா வாசிங்க, இது ரெக்கார்ட் ஆகும். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை பக்கம் சொல்லுங்க. 71. பக்கம் 71. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் பைபிள் படிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். சரியா? இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் இந்த தேசத்துல சந்தோஷமா இருந்தாங்களா வருத்தமா இருந்தாங்களா? சொல்லுங்க. இந்த தேசத்துல எப்படி இருந்தாங்க? அடிமைகளா வருத்தமா இருந்தாங்க? எகிப்துடைய அடிமைத்தனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 உக்கிரமான ஒரு அடிமைத்தனம். சரியா? எகிப்துடைய அடிமைத்தனம் என்ன அப்படின்னா தன்னுடைய பூர்வ காரியங்களை மறக்க செய்கிறதான ஒரு அடிமைத்தனம். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த எகிப்துல இருந்த இஸ்ரவேலர்களுக்கு தாய் தகப்பன் யார்? எகிப்துல இருந்த இஸ்ரவேலர்களுடைய தாய் தகப்பன் யார்? இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஆதாம் ஏவாளா? சரி, ஆபிரகாம். சரியா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய தாய் தகப்பன். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய தேவன் யார்? சத்தமா சொல்லுங்க. யாரு? பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய தேவன். இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல இவர்கள் அத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. இங்க நல்லா பாருங்க, இவருடைய கூக்குரல் வந்து தேவ சமூகத்தை எட்டிட்டு தேவன் இவர்களை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி வராரு. அடிமைத்தன நுகத்துல இருந்து தேவன் விடுவிக்கிறார். ஆனா இந்த அடிமைத்தன நுகத்துல இருந்து விடுவிக்கப்பட்ட இந்த இஸ்ரவேலர்கள் பரம கானானுக்குள்ள பிரவேசிக்கும் மட்டும் அவங்க தேவனுடைய அன்பை ருசி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அல்லது தப்பிக்கிட்டே இருந்தாங்களா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். அவங்க செங்கடல்ல வரும்போது புலமான கம்பீரமா இருந்தாங்களா? மானவனை கண்ணீர் அண்டையில வரும்பொழுது கம்பீரமா இருந்தாங்களா? அல்லது ஒரு யுத்தத்துல இருக்கும் பொழுது கானான் தேசத்துக்கு போறாங்க, திராட்சை கூட ஒரு கம்பளை வச்சு சோல்டர் வச்சு தூக்கிட்டு வராங்க, காலம் தேடி ஓடுற காணா ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு தேசத்தை நீங்க தந்துட்டீங்க, எவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை தந்துட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாங்களா? இல்லவே இல்லை. அப்போ இவருடைய தேவன் யாரு? கர்த்தர். தெரியுது, கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி என்ன அனுப்பினார் சொல்லி மோசே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது இந்த ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அப்பட்டமா தெரியுது கர்த்தர் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் புறப்பட்டு வந்தாங்க. ஆனா அதுல எத்தனை பேர் தேவ அன்புல இருந்தாங்க? யோசுவா, காலேப், அப்புறம் ஆரோன் இவங்களை தவிர்த்து மிரியாம் ஒரு சிலர்களை தவிர்த்து அநேகம் ஆயிரம் ஜனங்கள், லட்சோபலட்சம் ஜனங்கள் தேவ அன்புல அவங்க இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எகிப்துடைய அடிமைத்தனம் தன் தேவனாகிய கர்த்தரை மறக்கடிக்கத்தக்கதான விசுவாசத்துல இருந்து மறுதலிக்கத்தக்கதான ஒரு பயங்கரமான ஒரு அடிமைத்தனம். எதாவது புரியுது? இப்போ என்னை ரட்சித்தது கர்த்தர் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். என்னை ரட்சித்தது என் தேவனாகிய தேவன் அப்படின்னு சொல்லி தெரியும். என்னை ரட்சித்தது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லாவே தெரியும். ஆனால் எத்தனை பேர் அந்த அன்புல இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மெய்யான அன்பை ருசி பார்த்து இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இப்போ எகிப்துடைய இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்கள் மீது நான் கண்ணோக்கமானேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்திலேயோ இப்படிப்பட்ட தன்னை ரட்சித்த கர்த்தரை மறந்த அனுபவத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த மாதத்துல கண்ணோக்கி அவர் ஒரு விடுதலை தேவன் மாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல தேவன் உங்களை கண்ணோக்குகிறார். உங்களால சில பாவத்துல இருந்து மீண்டு வர முடியலையா? தேவ அன்புல உங்களால உண்மையாகவே அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியலையா? எகிப்து ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. அந்த ஜனங்கள் தான் தேவன் கண்ணோக்கினார். அந்த ஜனங்கள் மனதாக்கத்துல ஜனங்கள் சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த ஜனங்கள் ஆண்டவர் விழித்தார். ஆண்டவர் லேவியா புத்தகத்துல சொல்லுகிறபடி நான் உன்மீது கண்ணோக்கமான அப்படின்றபடி இந்த மாதத்துல உங்களோட போராடுகிறதான அநேக பாவ கிரியைகளில் இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து தேவன் மெய்யான விடுதலையை நீங்க மாதத்துல சுதந்திரிக்கும்படியான கிருபைகளை தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
இந்த வாக்குத்தத்தத்துல 3 விதமான தன்மைகள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலே நான் கண்ணோக்கமா இருக்கிறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, கண்ணோக்கமா மாத்திரம் அல்ல, உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, உன்னோடு கூட ஏற்படுத்தின என் உடன்படிக்கையை நான் என்ன பண்ணுவேன், திடப்படுத்துவேன், உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இப்படி 3 விதமான காரியங்களை தேவன் இந்த இடத்துல புரிந்து வைத்திருக்கிறார். இதற்கு அடிப்படை என்ன அப்படின்னா, என் மீது கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறது. என்ன தேவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவது. ஏன்னா தேவன் எப்போ இந்த அடிமைத்தனத்துல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தேவன் உங்களிடத்துல கிரியை செய்யறதை நீங்க உணர முடியும். எடுத்த ஆண்டவரை உயர்த்திட மாட்டார், என்னை உயர்த்திட மாட்டார். துரிதமா கிடைத்த என்ன ஆசீர்வாதம் முடிவில் என்ன பண்ணாது, சித்தி வராது, அது முழுமை அடையாது. தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆண்டவரை கொண்டு வருவார். அப்போ உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த காரியங்கள் உங்களை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருக்கிறதோ, உங்களை குடும்பத்தை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருக்கிறதோ, உங்க சரீரத்தை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருக்கிறதோ, அத்தனை காரியத்துல இருந்து தேவன் ஒரு பழுகி பெருகத்தனத்தான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். கண்ணோக்கமா இருந்து உங்களுக்கு அதுல விடுதலை பண்ணி அதுல ஒரு பழுகி பெருக அந்த ஆசீர்வாதத்தை நீங்க விடுதலை செய்யப்பட்டதுல இருந்து உங்களை பழுகி பெருக பண்ணத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம ஆண்டவர் ஊர் என்கிறதான கல்தேயர் பட்டணத்துல ஆண்டவர் கொண்டு வர அப்படிதான் ஒரு மெசொப்பொத்தாமியா தேசம், ஒரு பாபிலோனிய தேசம்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஆண்டவர் இந்த ஊர் என்கிற கானான் இந்த கல்தேயர் பட்டணத்துல இருந்து ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சுவார். அவர் நோவாவை பாத்தீங்கன்னா மொத்த உலகத்தினுடைய அந்த பாவத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே வேறு பிரிச்சு ஆண்டவர் தனியா கொண்டு வரார். இப்ப ஆண்டவர் இந்த இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிருந்தார் அப்படின்னா, அவர் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணினார். அதனாலதான் அவங்க திருக்கூட்ட ஜனங்களா இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் தூக்குறார். ஆபிரகாம் ஆண்டவர் தூக்குறார், நோவா ஆண்டவர் தூக்குறார், இப்படி ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களையும் ஆண்டவர் அப்படித்தான் ஒரு ஸ்பெசிபிக் காரியம் உங்கள்ட்ட இருக்கும். ஒரு தனித்துவமான தெரிந்தெடுத்தல்கள் இந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்துக்கு அப்புறம் அவருடைய ரத்த சிந்தலுக்கு அப்புறம் தெரிந்தெடுக்கப்படுகிற ஒவ்வொரு மீதும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு யூனிக்கான ஒரு பயணியரான ஒரு காரியம் இருக்கும். எப்படி ஆபிரகாமுக்கு இருந்துச்சோ, எப்படி நோவாவுக்கு இருந்துச்சோ, அதே போல ஒரு ஸ்பெசிபிக்கான காரியம் இருக்கும். இந்த ஸ்பெசிபிக்கான காரியங்களை இருந்து உங்களை சரண்டர் பண்ணும் பொழுது தேவன் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை பழுகி பெருக பண்ணுவார். சும்மா அந்த ஆட்டு மந்த மாதிரி மாட்டு மந்த மாதிரி அப்படியே திரிஞ்சு பழுகி பெருகி பூமியை நிரப்புறது தேவனுக்கு என்ன இல்ல, சித்தம் இல்ல. ஒரு யூனிக்னஸோடு கூட, ஒரு தனித்துவத்தோடு கூட தேவன் என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்றத நீங்க எப்ப சரியா நீங்க புரிஞ்சு கொள்ளுறீங்களோ அப்போ ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, பழுகி பெருக பண்ணுவார். இப்போ இந்த காரியத்துல உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என் மேல கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்றேன், உங்களை பழுகி பெருக பண்ணுவார். உங்களுடைய குடும்பத்துல ஒரு விருத்தியை தேவன் கட்டளையிடுவார். உங்க ஆசீர்வாதத்துல ஒரு விருத்தியை தேவன் கட்டளையிடுவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விருத்தியை தேவன் கட்டளையிடுவார். உங்களுடைய சரீரத்துல ஆவிக்குரிய எந்த காரியமானாலும் ஒன்றினாலும் தடை செய்யப்பட முடியாதபடிக்கு தேவன் பழுகி பெருக பண்ணத்தக்கதான ஒரு விருத்தியை தேவன் கட்டளையிடுவார். ஆனா என் மேல கண்ணோக்கமா இருக்கும் பொழுது அமைதியா இருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். என் மேல ஒருத்தர் கண்ணோக்கமா இருக்கிறார். இப்போ நான் யாரோ ஒருத்தரை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். இப்ப இந்த சின்ன பிள்ளைகள் தான், நான் யாரோ ஒருத்தரை நான் பார்த்துட்டே இருக்கிறேன்னா ஒரு மேட்டர் இருக்கும். ஒண்ணு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒண்ணு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, இல்ல பக்கத்துல சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? கண்டிப்பான முறையில் இருக்கும். ஜெனரலா இப்படி பார்க்கறது வேற. ஆனா கண்ணோக்கமாய் வார்த்தை ரொம்ப முக்கியம். கண்ணோக்கமாய் அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயத்துல இவங்கள்ட்ட என்னத்தையும் நான் கன்வே பண்ணணும். ஏதோ ஒரு மெசேஜ் நான் என்ன பண்ணணும், நான் கன்வே பண்ணணும். அப்போ என் மேல கண்ணோக்கமா இருந்து தேவன் உணர்த்துகிற சில காரியங்களுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அடுத்த கட்டமான ஆசீர்வாதமாகிய பழுகி பெருக பண்ணத்தக்கதான ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். ஏன்னா அவர் கண்ணோக்குகிறார் அப்படி தெரிஞ்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறாங்க, என் பையனே இருக்கிறான், வேற யாரையும் சொல்றீங்க, என் பையனே இருக்கிறார், நான் அவரை பார்த்துட்டே இருக்கிறேன். என் பையன் நான் பேசுறதை கவனிக்காம சும்மா எல்லாத்தையும் நோண்டிட்டே இருக்கான்னு வைங்களேன். ஏதோ நோட்டை பார்க்கிறான், பேப்பர் எடுத்துட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா அவனும் என்னை பார்த்துட்டு அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு வைங்களேன்.
அதுக்கப்புறம் என்கிட்ட ஆசீர்வாதம் பெற முடியுமா? என்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சில கால தாமதங்கள் ஆகும். ஏன்னா நான் அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், கடிந்து விடுவேன். அவன் என்ன பண்ணுவான், தன்னை சரி செய்யறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், தன்னை ஒப்பு கொடுப்பான். அவன் சரி செய்யறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை சரியாகிட்டான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அவனை ஆசீர்வதிச்சு பழிக்கு பெருக பண்ணுவேன். எப்போ தேவன் என்னை கண்ணோக்குகிறார், இந்த காரியத்தை தேவனுக்கும் எனக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது, அல்லது தேவனுக்கும் எனக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமான முறை நான் சொல்றேன், அடுத்த கட்டமாய் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம். அதை மாற்றி வருவதே கிடையாது. ஒருவரால் தடை செய்ய முடியாது. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறார். யாரால் தடை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம்னா உண்மையிலே நான் சொல்றேன், எப்படிப்பட்டதான காரியங்களாக இருந்தாலும் தடை செய்ய முடியாது. உங்களுடைய வளர்ச்சியை, ஆவிக்குரிய வளர்ச்சியா இருந்தாலும் சரீரபூர்வமான வளர்ச்சியா இருந்தாலும் ஒன்றினாலும் தடை செய்ய முடியாது. ஆவியானவர் துணை நிற்க எல்லாவற்றையும் விடுதலையை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும், ஒன்றினாலும் முடியாது. இந்த ராவுத்தம்பட்டி காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, மேலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரு ஆவிக்குரிய ஒரு தடை அதை வந்து நான் ஆக்சுவலா கடைசி முடிஞ்சு போகும்பொழுது சபையா இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். இந்த ராவுத்தம்பட்டி ஊழியத்தை ஆண்டவர் கையில தரும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், மண்ணும் தூளும் குப்பையுமான மனிதன் கிருபையினால சொல்றேன். இந்த ஊழியத்துக்கு வந்து அந்த நாட்கள்ல இருந்து ஆண்டவர் எப்படியாயும் ஏதாவது காரியத்துல ஒரு உணர்வு, ஒரு காரியத்துல வெளிப்பாடு, இந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்தா வழிநடத்திக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த இடத்துல ஒரு அம்மா உண்டு. அந்த அம்மா வந்து சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அந்த ஊர்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா மட்டும் தான் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதான ஒரு தாயார். அப்புறம் அந்த கிராமத்துல போறோம், அந்த கிராமத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா தேவனை அறியாத ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான தடைகள், பலவிதமான மனச்சோர்வுகள் எல்லாமே அடுத்து இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எப்படியாவது அந்த இடத்துல நம்ம ஒரு இதை நம்ம ஊன்ற கட்டிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எதையாவது ஈவன்தோ என் மனைவிக்கு வந்த சரீர பலவீனங்களும் அதற்கு சான்று. சரியா? சாதாரண ஒரு ஊழி நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அந்த இடத்துல ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டால் தான் அந்த ஜனங்கள் அடுத்த கட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள வருவாங்க, அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி தேவன் உணர்த்துறதுனால அந்த இடத்துல சபையை எப்படியாவது ஸ்தாபிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பட ஆரம்பிச்சோம். கிருபையினால சொல்றேன், எனக்கு டவுன்ல ஊழியம் செய்யறது எனக்கு விருப்பமே கிடையாது. 4 நாள் தொடங்கி இந்த நாள் மட்டும் டவுன்ல ஒரு சபையை கட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு விருப்பமே கிடையாது. இந்த இடத்துல சபையை கட்டுறதுக்கு முன்னாடி கூட நான் ராவுத்தம்பட்டியில தான் சபையை கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஆனா அன்னைக்கு ராத்திரியில என்னுடைய மனைவிக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்து மறுபடியும் இல்ல உன்னை பட்டணத்துல தான் வச்சிருக்கிறேன், தூத்துக்குடியில தான் வச்சிருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் உணர்த்தி காண்பிச்சதுனாலதான் மறுபடியும் ஒப்பு கொடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சு நிமித்தமா தேவன் இந்த இடத்துல ஒரு சபையை கொடுத்தார். மற்றபடி கிராமத்துலதான் எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஆசை. அப்போ ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்துட்டு படுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை ஒன்று காமிச்சாங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கனவுலையும் சரி நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு. அது வந்து ஒரு பெரிய பனைமரம் உண்டு, ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பனைமரம் உண்டு. அந்த பனைமரத்துல சரியான காத்து அடிக்குது. அந்த காத்துனால அந்த பனைமரம் எப்படி ஆடுது அப்படின்னா தரையை தொட்டுட்டு நிமிடுற அளவுக்கு பயங்கரம் ஆடும். அது ஆடுற பனைமரத்துல அந்த பாம்பு இருக்குது. ஆனா அந்த பனைமரத்தை விட அந்த பாம்பு அவ்வளவு பெருசா இருக்கு. சரியா? பனைமரத்தை விட அந்த பாம்பு அவ்வளவு பெருசா இருக்கு. அது காத்துல ஆடுது. அந்த பாம்பு காத்துல அப்படி தப்பி அந்த பனைமரத்துல இருக்கிற பிடியை தளர்த்தி நாங்க எந்த இடத்துல ஊழியம் செய்யறோமோ அந்த கிராமத்துல வந்து விழுறதா ஒரு சொப்பனத்தை அவங்க காண்பித்தாங்க. அதுக்கப்புறம் இருந்து பலவிதமான பாடுகள் இந்த கிராமத்துல எங்களால என்ன பண்ண முடியும்னா கால் வைக்கவே முடியல. அவ்வளவு அதாவது கால் வைக்க முடியலன்னா கோபம் வருவாங்க, ஜனங்கள் வருவாங்க. ஆனா ரட்சிப்புக்கு ஏற்ற எந்த விதமான கிரியைகளையும் அந்த ஜனங்கள் மத்தியில பார்க்க முடியும். நீங்க நம்ப மாட்டீங்க, வாரத்துக்கு ஒரு மாடு செத்து போயிடும், நாக்குல பாம்பு கடிச்சு மாடு செத்து போயிடும், கெட்டி இருந்த இடத்துல சும்மா இருந்த மாடு காலையில போய் பார்த்தா செத்து போயிடும். எங்களுக்கு மனசுல ஒரு பயம் வரும், ஐயோ ஆண்டவரே வாரம் போறதுனாலதான் இப்படி எல்லாம் செத்து போகுதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு வந்துருமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கிராமத்துல பயங்கரமான போராட்டங்கள். அப்போ இதெல்லாம் காரியம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல நாங்க போய் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பனைமரம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பனைமரத்துக்கு முன்னோட்டி ஒரு அம்மாவுடைய இடம். அவங்க தான் அந்த சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அந்த அம்மாட்ட எவ்வளவோ ஆண்டு இடப்பட்டார்,
நீங்க இந்த இடத்துல நீங்க ஊழியம் செய்யணும், இந்த இடத்துல ஆண்டு அதுக்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு இடைப்பட்ட அம்மா கேட்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் போன் வருது, அந்த அம்மாவுக்கு 2 காது செவிடாயிடுச்சு. 2 காது, ஒரு காது, ஒரு காதுக்கு 2 காது செவிடாயி, ஒரு காது சரியா செய்யல. 2 காதும் அம்மா கேட்காம போயிடுச்சு. அம்மா போன் பண்ணி பேசுறாங்க, நாங்க பேசுறோம், அம்மாவுக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. கடைசியில கஷ்டப்பட்டு கடைசியில அவங்க வெளியூருக்கு போய் என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க கடைசியில சரி செஞ்சாங்க. திரும்ப அவங்க வந்தாங்க, ஏதோ அரைக்குறையமா அவங்க காதைக்கிற மாதிரி ஆச்சு. அப்ப அந்த அம்மா சொன்ன காரியம், தம்பி ஒரு நாள் நான் வந்து தோட்டத்துல பின்னாடி அந்த இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி கிருன்னு வந்துச்சு. கிருன்னு வந்தோம், நான் அந்த இடத்துல அப்படி உட்கார்ந்துட்டேன். அதுல இருந்துதான் எனக்கு காது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டவருடைய மனதை உணர்த்தினார். என்ன அதுக்கு வருடங்கள் ஆயிடுச்சு. எதை ஆண்டவரை காண்பித்தாரோ அதே இடத்துல நம்ம பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் உண்மையில நான் சொல்றேன், பல ஜெபங்கள், பல பிரயாசங்கள், பல சோர்வுகள், இதன் மத்தியில தான் ஆண்டவர் இப்பொழுது ஒரு வழிவாசலை மீண்டுமாய் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, கிராம ஊழியத்தை நீங்க விட்டுறாதீங்க, கிராம ஊழியத்தை நீங்க திரும்ப எப்படியா செஞ்சுருங்க வச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற போராட்டங்கள்லாம் யாருக்குமே தெரியாது. திரும்ப இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப வாய்க்கப்படுகிறார். எதுல இருந்துன்னா இந்த மாதத்துல இருந்து மீண்டும் தேவன் பழுகி பெருக பண்ணுகிறான் ஒரு ஆசீர்வாதம் இவன் கட்டளையிடுகிறார். எங்களுடைய ஆரம்பமே அந்த கிராமம் தான். எங்களுடைய ஊழியத்துடைய ஆரம்பமே அந்த கிராமம் தான். ஆனா அப்படியே ஒரு தடையா இருந்துச்சு. ஆனா எப்போ இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்து உன் மீது நான் கண்ணோக்கமாக இருந்து உன்னை பழுகி பெருக பண்ணுவேன் என்ற தேவன் வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துல தேவன் கொடுத்தாரோ அந்த வாசலை திறந்துட்டார். இந்த மாதத்துல இருந்து நாங்க சொல்லி இருக்கிறோம், வாரமா அந்த இடத்துக்கு வந்துருவோம். அந்த இடத்துல நிச்சயமான முறையில கிளை சபையை தேவன் ஸ்தாபிப்பதற்கு தேவன் தயவு தருவார். இதன் மத்தியில எத்தனையோ பேர் அந்த இடத்துல வந்து சபை ஸ்தாபிக்கணும்னு சொல்லி போராடி பார்த்துட்டாங்க, ஒருவராலையும் முடியல. கோவில்பட்டியில இருக்கிற ஒரு இடம் வண்ணார்பேட்டைன்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த இடத்துல இருக்க ஒரு சபை, அந்த சபையில இருக்கிற ஜனங்கள், அந்த கிராமத்துல ஒரு தீப்பெட்டி ஆபீஸ் இருக்கு. அந்த தீப்பெட்டி ஆபீஸ்ல அவங்க வாடகைக்கு எடுத்து வாரம் சபை நடத்துனாங்க, நிக்க முடியல. அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு சிஎஸ்சி சர்ச், அந்த கிராமத்துல சிஎஸ்சி சர்ச் பாத்தீங்கன்னா ஒரு மிஷனரி கட்டின சர்ச், ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சர்ச்சை நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த ராவுத்தன்பட்டி பகுதியில ஒரு பெரிய சர்ச் கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த இடத்துல இடம் வாங்கி பண்ணையம் பண்ணிட்டு இருந்த அந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க இடம் தேடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆசை அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட கிடைக்கல. அதே மாதிரி எத்தனையோ பேர் அந்த இடத்துல வந்து ஊழியம் செஞ்சு போயிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அந்த இடத்துல வேறு விட முடியல. ஆனா இந்த மாதம் தேவன் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம், உன் மீது நான் கண்ணோக்கமாய் இருந்து உன்னை நான் பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால நீங்க விசுவாசிச்சு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் எந்த காரியத்தை சீர் செய்யணுமோ, எந்த காரியத்தை நான் ஒப்பு கொடுக்கணுமோ அதை நான் செய்யும் பொழுது நிச்சயமான முறையில் என் வாழ்க்கையில ஆண்டவர் பழுகி பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமான முறையில் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில பழுகி பெருக பண்ணதுக்கான ஆசீர்வாதம், உங்க சந்தோஷத்துல பழுகி பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம், உங்க சரீர சுகத்துல பழுகி பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம், உங்க ஆவியின் மரங்கள்ல பழுகி பெருக பண்ணத்தக்கான ஆசீர்வாதம், உங்க ஆவியின் கனிகளில பழுகி பெருக பண்ணத்தக்கான ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமான முறையில் நீங்க சுதந்திரிச்சு கொள்வீங்க. இந்த காரியத்தை நான் யாரோட கூட பேசினே கிடையாது, என் பிள்ளைகளோட தெரியும், மனைவிக்கு மாத்திரம் தெரியும். சில காரியத்தை ஆண்டவர் எப்படி ஒருவர் திறக்கக்கூடாது பூட்டுகிறவர், ஒருவர் பூட்டக்கூடாது திறக்கிறவர் இடத்துல கிரியை செய்கிறார் அப்படின்றத நான் உங்களுக்கு முன்பதாக சாட்சியா சொல்றேன். எப்போ அப்படின்னா இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தந்ததற்கு பின்பதாக மறுபடியும் ஆண்டவர் ஒரு திட நம்பிக்கை தந்திருக்கிறார். நிறைய நேரங்கள்ல அந்த கிராமத்துக்கு போயிட்டு அப்படியே சோர்ந்து போய் வருவோம். இனிமே இந்த கிராமத்துக்கு வரக்கூடாது, இனிமே இந்த கிராமத்துல போகும்போது சில நேரம் புலம்புவோம், இவ்வளவு தூரம் மாறும். 63 கிலோமீட்டர் இங்க இருந்து போறது மட்டும் 63 அப் அண்ட் டவுன் பாத்தீங்க அப்படின்னா 126 கிலோமீட்டர் அப்படிதானே, 126 கிலோமீட்டர். சரியா, இங்க சர்வீஸை முடிச்சு எடுத்து எல்லாத்தையும் பார்த்து திரும்ப வண்டி எடுத்து அங்க போய் 126 கிலோமீட்டர். சரியா, இங்க 63 கிலோமீட்டர் போய் அங்க ஒவ்வொரு வீடு வீடா போய் ஜாப் பண்ணி ஒரு இடத்துல ஜாப் கூட்டம் நடத்தி திரும்ப அங்க நீங்க வர்றதுக்குள்ள போதும் ஆயிடும். நம்ம மாமிசம் விளையும் போது ஆண்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல, நிறைய நேரங்கள்ல சோர்வு வந்துடும். ஆனா இதுவரைக்கும் சரி இந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட நான் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்ம எல்லாம் இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் நம் பலனாயிரு. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க நமக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார்? கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினால பராக்கிரமத்தினால தேவனுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். இந்த தடவை ஆண்டவர் தந்திருக்கிறதா ஒரு உற்சாகம் அது வேற அளவு இருக்கு. அதனால நிச்சயமா நான் சொல்றேன், அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆத்துமாக்களை தர ஆரம்பிச்சு விட்டார். தேவன் பழியை பெருக பண்ணத்தக்கதான ஒரு ஆசீர்வாத தேவன் தருகிறார். இதை நீங்க விசுவாசிக்கணும். நேரம் கம்மியா இருக்கிறதுனால அடுத்து நீங்க பாருங்க, உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் ஆண்டு சொல்ற பாருங்க. அடுத்த மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறது ஒண்ணு, உங்களை பழுகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்றது ரெண்டு, மூணாவது உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க மறந்துடாதீங்க, உங்களை லெஃப்டும் விட மாட்டாரு, உங்களை ரைட்டும் விட மாட்டாரு. அவர் செய்ய நினைத்ததை உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உங்களை கொண்டே செய்து முடிப்பார். ஆபிரகாம் கொஞ்சம் லெஃப்ட் அடிக்கிறார், கொஞ்சம் ரைட் அடிக்கிறார், வந்து கடிந்து கொள்கிறார், எனக்கு முன்பதாய் உத்தமனாய் நடந்து கொள். ஆபிரகாம் விடவே இல்லை. ஆபிரகாம் விடவே இல்லை. மோசே இடத்துல சொல்றார், பூமியில எந்த ஜாதி ஜனங்களுக்கு செய்திராத ஒரு அற்புதத்தை நான் உனக்கும் உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன் அப்படின்னு சொல்றார். மோசே கொஞ்சம் அப்படிமா லெஃப்ட் அடிமா பேக்மா அப்படின்னு அடிச்சு பார்க்காரு. ஆதி நாட்கள்ல ஆண்டவர் விடவே இல்லை. அதே போலதான் பேதுரு, யோபா, நீ யாரை எடுத்துட்டாலும் சரி, அப்போஸ்தலர்கள் யாரை எடுத்துட்டாலும் சரி, கொஞ்சம் அப்படியே பேக் அடிச்சு மறுதளிச்சு பார்க்கறாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறாங்க. ஆண்டவர் பேதுரு சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி பேதுருவோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். பேதுரு அங்கிட்டு போற இங்கிட்டு போற நீ பிடிக்க போறாரு, ஒண்ணும் இல்ல, விடவே இல்லை. கடைசியில பேதுருவோடு கூட தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை அவருடைய மரண பரியந்தம் பேதுருவினாலவே அது காக்கப்பட்டது. அதே போலதான் இந்த உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அப்படின்னா நீங்க நினைச்சிடாதீங்க, அவருடைய கையில இருந்து உங்களால தப்பி செல்ல முடியவே முடியாது. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை நெருங்கியாவது உங்களை கிடுக்கு பிடிச்சாவது, ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது, நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் கொடி நீர் செடி, நான் உங்களை நினைச்சிருந்தா மாத்திரம்தான் நான் கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிக்க மட்டும் ஆண்டவரை விடவே மாட்டார். சிலர் ஆண்டவர் விட்டுருவார், போ விருப்பத்துக்கு எங்கேயும் போ அப்படின்னு சொல்லிட்டு, துன்மார்க்கன நீ துன்மார்க்கத்துல இருக்கிறன்னு சொல்லி நீ கடிந்து கொள், நீ சொல்லு. அவன் கேட்காம அது ரத்தப்படி உங்களை இருக்க, கேட்காரனா உங்க ரத்தப்படி இருக்காது, அது போக்கு. நியாய தீர்ப்பு நாளுக்குனே நான் துன்மார்க்கனை வச்சு வச்சிருக்கிறேன். சிலர் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், கண்ணீர் இருந்து காணாமலும் செவி இருந்து கேளாமலும் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றார். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடைசி அதிகாரம் படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 25, 26, 27. இப்படி இருக்க அவர்கள் ஒருவரோடு நல்ல கவனிங்க. பக்கம் சொன்னீங்களா? 206. இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில், சரியா, ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், உணராதிருப்பீர்கள், இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. தங்கள் காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லி என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களிடத்திலே நன்றாய் சொல்லி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்டதான ஒரு அபாயகரமான எந்த மனிதனும் எந்த மனுஷியும் எந்த சிறுபிள்ளைகளும் எந்த வாலிபர்களும் இந்த இடத்துல இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இன்னொரு எச்சரிக்கை நான் நிறைய சொல்றேன். ஒரு தீர்க்கதரிசனம் மாறுமா அப்படின்னா நான் சொல்லுவேன், மாறும். எப்போ யாரு தீர்க்க தரிசனத்தை கேட்டு அதன்படி செய்யலையோ மாறும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு மாறாதவரா? மாறுவார். எப்போ? தன்னை ஒப்பு கொடுக்கிறார், மாறிடுவார். தன்னை ஒப்பு கண்டிப்பா வாசிங்க.
பிரகாரம் ஒரு எச்சரிப்பாய் அவர் சொல்லுகிறார் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கணும், நீ கண்ணு இருந்து காணாமலும் காது இருந்து கேளாமலும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்படி சொல்லி வச்சிருக்காங்க, நீ இப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துடைய 41வது வசனம் வாசிங்க. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்க. யார சொல்றாங்க? அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு எப்படியா விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க, உங்களுக்கு நேரிடாதபடிக்கு. இந்த தீர்க்க தரிசனம், இந்த பயங்கரமான இந்த தீர்க்க தரிசனம் வாழ்க்கையில நிறைவேறிடாதபடிக்கு எப்படி இரு எச்சரிக்கையா. இதே மாதிரி ஒரு சம்பவம் யாருக்கு நடந்துச்சு? யூதாஸ் காரியத்தில் நடந்துச்சு. ஆண்டவர் சொல்லுவாரு, குமாரன் நியமிக்கப்பட்ட பாதை வழியா போறாரு, ஆனால் எவன் மூலமா அது நடக்குதோ அவன் பெறவாம இருந்தா நலமா இருந்திருக்குமே சொல்லுவாரு இல்லையா? பரவாம இருந்தா நலமா இருந்திருக்குன்னு சொல்லுவார். நியமிக்கப்பட்டபடிதான் போறாரு, உனக்கு என்னப்பா வந்துச்சு, நீ ஏன்பா அந்த மூக்க கொடுத்து நீ நாட்டு சாகணும் அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை கண்ணோக்கமா இருக்கிறேன், நீ அவனை ஒப்புக்கொடு, நான் அவனை பழகி பெருக பண்ணுவேன், நான் உன் கூட ஏற்படுத்தினதான இந்த உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன். நீ வலது இடத்துல போகாதபடிக்கு இந்த உடன்படிக்கை எப்படி ஆபிரகாமோட என் மீது எனக்கு முன்பதாக நீ உத்தமமா நடந்து கொள்ள அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டு ஆபிரகாமை என் வழியில நான் சீர்படுத்தினோம், அதே போல நான் உன்னை கடிந்து கொண்டு உன்னை சீர்படுத்தும் பொழுது நீ உன்னை ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தை எச்சரிக்கையா சொல்றாரு, நீ கண் இருந்து காணாமலும் காது இருந்து கேளாமலும் நீ இருதயத்தில் குணப்படாதபடிக்கு இராமலும் நீ இருந்துராத. இந்த தீர்க்க தரிசனம் ஒரு இடத்துல நிறைவேறுவதற்கு நீ அசட்டைக்காரனா இருந்துராத அப்படின்றதே ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றாரு? காண்பித்து கொடுக்கிறார். அதனால நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த மாதத்துல எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வாக்குத்தத்தை, நான் உன் மீது கண்ணோக்கமாய் இருந்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னோடு கூட ஏற்படுத்தினதான என் உடன்படிக்கையை நான் திடம் பண்ணுவேன் என்று சொல்லி அத்தனை நேரம் ஆண்டுடைய கரங்களை தட்டி வாய்களை திறந்து முடிவர்களே உணவால் பண்ணிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் கொடுத்ததான இந்த உடன்படிக்கையை, ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையினுடைய அர்த்தத்தை, அதனுடைய வியாக்கியத்தை தேவன் ஒரு சில வார்த்தைகள் மூலமாய் தேவனுடைய காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நீ என் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே, என் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறதான இந்த கிருபைகளுக்காக, இந்த இரக்கங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். எல்லாரும் வாய்களுக்கு ஒப்புக்கொடுங்க. தகப்பனே, இந்த மாதத்துல நீ என் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறத நான் பார்ப்பதற்கு நீ தந்திருக்கிற தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. தகப்பனே, என் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறபடினா என்னை பள்ளிக்கு பெருக பண்ண போறீங்கன்னு சொல்லி ஆண்டவரோட நன்றியோடு துதிங்க. ஆண்டவரே, இந்த மாதத்துல எனக்கு ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிட போகிறேன். என் தேவன் என் சரீரத்துல ஒரு சுகம் என்கிற பெருக்கத்தை கட்டளையிட போகிறேன். என் காரியத்துல எல்லா காரியத்திலையும் தகப்பனே, என்னுடைய சந்ததிகளை கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட போகிறேன். என்னுடைய கையின் பிரயாசங்களில கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களான சம்பத்துகளில கர்த்தர் ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிட போகிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து தோரா ஷபதரபா தியாதுரி அந்தரபா தகப்பனே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்துல கர்த்தர் தாமே சொன்னபடியாக என் மீது ஏற்படுத்தியதான இந்த உடன்படிக்கையை நீர் திடம் பண்ண போற கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் என் மீது கண்ணோக்கமாய் இருந்து பள்ளியை பெருக பண்ணி என்னோடு கூட கர்த்தர் ஏற்படுத்தியதான இந்த உடன்படிக்கையை நீர் திடம் பண்ண போற கிருபைகளுக்காய் மாறாத நித்திய உடன்படிக்கையாய் கர்த்தர் என்னோடு கூட ஏற்படுத்தியதான விசேஷ உடன்படிக்கைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒருவரும் தப்பி போகாதபடி ஒவ்வொருவரையும் சாட்சியாக இருந்தவர் தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.